தெரியுமா? எங்க அக்கா புருஷன் யார் தெரியுமா? நாங்க இந்த கட்சி பேரை வர சொல்லி இப்பதான் வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுலேயும் செலிபிரிட்டி அட்ராசிட்டி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போன டைம் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம எடுத்து இது பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, சூர்யாவும் ஜோதிகாவும் ஜிம்மு போய் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு இருக்கும் போல். 2 பேர்த்துக்கு 30-35 வயசு இருக்கும் போல். இந்த வயசில் ஒர்க் அவுட் பண்ணி கப்புள் கோல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளாம் 20 வயசில் எந்திரிச்சு நடக்க முடியல, கையங்காலில் வலி எடுத்துக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்டில்லு வந்து பார்த்திங்கன்னா கப்புள் கோல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கப்புள்ஸ் கோல்ஸ்னே சொல்லி ஆகலாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி இது பண்ணிட்டாங்க. நம்ம ஜோதிகாவுமே படம் நடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுஜித்ரான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை பற்றி நம்ம என்ன பேசுகிறோன்னா, இவங்க ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா பல இன்டர்வியூவில் போய் அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, இவங்கள பற்றி தப்பாக பேசுறதுன்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. இது உண்மையான நமக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வைரமுத்து என்கிட்ட தப்பாக நடந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, பாட்டு பாடினப்ப உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காராமா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டியோட போயிருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுச்சாமா. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்குள்ளே போய் பேண்ட்ரின் ஷாப் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாராமா. இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கு அவர் எதுக்காக என்னை கூப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்துமே தப்பாக பேசியிருக்காங்க. வைரமுத்து மட்டும் கிடையாது, தனுஷ், இவர் ஹஸ்பண்டான கார்த்தி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்களோட பிரச்சனை. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு பாட்டு பாடி ஒரு வாய்ஸை கொஞ்சம் கேளுங்க. இந்த சாங்குக்கு மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ வச்சு எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சிங்கர் வச்சு பாட வச்சுருப்பாங்க. ஆனால் இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டு இவரே பாடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணிட்டார். இவருக்கு பல திறமை இருக்கும் போல். ஆனால் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கேன்சர் இருக்குது. இவர் இன்ஸ்டா ஐடியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டு போட்டிருப்பாரு. ஃபன்னாகவுமே நமக்கு இருக்கும். இந்த மாதிரி பண்ணாவாச்சு பரவாயில்ல, நமக்கு ஃபன்னாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பல பிரச்சனை இருக்குது, கேன்சர் இருக்குது அப்படிங்கிறாங்க. வாயெல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணாலும் பரவாயில்ல. இன்னொருத்தருக்கான், அவனை பாருங்கள். நீ ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லிப்போ திவாகர், அவரை நீங்கள் இப்போ பாருங்கள். இந்த வந்துட்டாங்க பாரு தலைவன், பார்த்தீங்களா எப்படின்னு. இவருக்கு ஆக்டிங்கே வரல. வராத ஏன்டா பண்ணுன்னு கேட்டால் தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா என்னை இப்படி நடிக்க சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ்க்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு திரியிறான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செலிபிரிட்டி அட்ராசிட்டி அலப்பறைகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணுன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வந்து செக் பண்ணி பாருங்கள். இவனை பற்றி என்னங்க பேசுகிறது, இவனை பற்றி பேசலாம் நம்ம ஒன்றுமே கிடையாது. வீடியோவுக்கு ஆள் இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டாச்சு. இதை விட்டு தள்ளுங்க. இவனை என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படின்னு சொன்னீங்க. அரசியல் குடும்பத்தில் பிறந்துட்டு அரசியல் வரணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2024 இவரோட அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் முதலமைச்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பையனான மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர். இவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் தான் வந்து நல்லது செய்கிறாங்க. மற்ற ஊர்லேயும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும், அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் நல்லது செய்து பெருசு கிடையாது. எல்லா ஊர்லேயுமே ஏழை மக்கள் இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணணும். ஒருத்தர் சென்னையில் மட்டும் ஓட்டு போட்டு நல்லது பண்ணது கிடையாது. எல்லா ஊருக்கும் வந்து நல்லது செய்யுங்க. முடிஞ்சால் கரூருக்கு வந்து எங்களுக்கு என்ன தேவைன்னு மறக்காமல் நல்லது செய்யுங்க. இவங்கெல்லாம் பற்றி என்ன பேசுகிறதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் பையன் எலெக்ஷனுக்கு வந்துடுவார் போல. ஹிந்தியா தெலுங்குன்னு தெரில. இந்த பாட்டை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு. இப்பெல்லாம் ஹிந்தி தெலுங்குலாம் படம் எடுக்கிறாங்களா, பாட்டு எடுக்கிறாங்களா அப்படின்னேன். ஜிப்பு போடல. அதை பாருங்கள் எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடித்த திருப்பாச்சி படத்துலேருந்து ஒரு பாட்டு வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ரீமேக் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பை கழட்டி விட்டு பேண்ட்டை கழட்டி விட்டுலாம் டான்ஸ் ஆடுறாங்க. இவங்கள பற்றிலாம் நம்ம என்னங்க பேசுகிறது. இதெல்லாம் அவங்க தட்டி கேட்க மாட்டாங்களா. இப்படிலாம் வீடியோ எடுக்கணும், படம் எடுக்கணும் அப்படிங்கிற என்னங்க அவசியம் இருக்குது. இதெல்லாம் முட்டாத்தனம்
சாதாரணமாக கிடையாதா? தெலுங்கு சினிமா, ஹிந்தி சினிமாலாம் என்ன தான் பண்ணுதுன்னு தெரில, இப்படி தான் படம் எடுப்பாங்க போல. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோலாம் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போடுற ஃபன்னான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நிறையா வரப்போகுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.